கடகராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதம் 2025ஆம் ஆண்டு என்னென்ன மாற்றங்களை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகின்றன, என்னென்ன முன்னேற்றங்களை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகின்றன என்று பார்ப்போம். கடகராசி அப்படின்னே நமக்கு ஃபர்ஸ்ட் நான் வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்பான உள்ளம், பாசமான உள்ளம் நமக்கு கிடைச்சிடாதா, உண்மையான அன்பு, புரிதலுடன் அன்பு கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஏக்கம் எப்பொழுதுமே அதிகமாக இருப்பது கடகராசி தான். ஏன்னா எப்போ ஒரு ஏக்கம் உருவாகும், நம்ம உண்மையா இருந்து நம்ம உண்மையான அன்பு செலுத்தும் போதுதான் நம்ம என்ன எதிர்பார்ப்போம், அந்த சைட்லேருந்து உண்மையான அன்பை எதிர்பார்ப்போம். இது இயல்பு. ஸோ அப்படிப்பட்ட தாய் உள்ளம் கொண்ட, தாயின் மீது அக்கறை கொண்ட தாய் உள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு அந்த எதிர்பார்ப்புகள் எந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷனாக இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜாதகம் பார்க்க வர நம்மளுடைய வாடிக்கையாளர்கள், அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய உணவுபூர்வமான விஷயங்கள் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ஒரு 25-30% கூட அந்த உண்மையான அன்பை அவங்க பெற முடியல. அதிகபட்சம் நான் ஓரளவுக்கு என் கோச்சார என்னுடைய சுய ஜாதகம் ரொம்ப வலிமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கடகராசிக்காரங்க சொல்றாங்க அப்படின்னாலுமே அவங்க ஒரு 60% பெற்றிருப்பாங்க. 100% நான் வச்ச உண்மையான அன்பு போல என் கூட உள்ளவங்க, உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அல்லது சகோதர அதாவது கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு உறவுலையுமே 100% என்னால் நான் வச்சிருக்க அன்பை நான் ஃபீல் பண்ண முடியல, அதாவது மற்றவங்ககிட்ட பெற முடியல அப்படிங்கிறத சொல்றது தான் இப்போ வரையும் நம்ம செக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அன்பின் மீது அக்கறையாக அன்பை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு கடந்த 2 வருட காலமாக ஒரு படாத பாடு, ஏன் வாழ்றோம் எதுக்காண்டி வாழ்றோன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ அந்த நிலையிலிருந்து இந்த மார்ச் மாதம் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை உங்களுக்கு கோச்சார ரீதியான கிரகங்களான சனி பகவான் உங்களுக்கு உறுதியாக கொடுக்க போகிறார்.